மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. உலக தமிழர்கள், உலக மக்கள் அனைவரும் இன்னைக்கு அவங்கவுங்க தொழிலை மேம்படுத்த தெய்வத்தை தெய்வமா நினைச்சு அவங்க தொழிலை வழிபடுற இந்த சிறந்த நன்னாளில் மனதை பாதிக்கும் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன். திருவண்ணாமலையில காவலர்கள் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணது மனசை மிகவும் பாதிக்குது. இந்த ஒரு நல்ல நாளில் இப்படி ஒரு வேலியே பயிரை மேயும் விந்தை இந்த நாட்டில் நிகழ்வது மனதுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. சரஸ்வதி பூஜை வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணியிருக்கீங்க. அவங்கவுங்க தொழில் செய்கிற இடங்கள்ல நிறுவனங்களில் பூஜை செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வழிபாட்டு தினம் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த திருவிழா எங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் மைசூரில் தான் தசரா ஃபேமஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. மைசூருக்கு அடுத்தபடியாக எங்கே அப்படின்னா இப்போ சமீப காலமாக சொல்லப்படுற இடங்கள் எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசை முத்தாரம்மன். சமீப காலத்தில் ஃபேமஸ் ஆகின இடம் தான் குலசை முத்தாரம்மன் திருக்கோயில். நான் என்னுடைய சிறு வயது காலத்தில் இங்கே இருக்கச்சில 90-92 காலகட்டங்களில் இப்படிலாம் மிக பிரம்மாண்டமாலாம் குலசை முத்தாரம்மன் கோயில் திருவிழா அவ்வளோ விசேஷமெல்லாம் இருக்காது. சாதாரண ஒரு கோயில் திருவிழா மாதிரி தான் இருக்கும். இப்போ அதிக மக்கள் விரும்பி தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சதுனால ஃபேமஸ் ஆயிட்டு. ஆனால் தசராவுக்கு மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா ஃபேமஸாக இருக்கிறது எங்கன்னா உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்ல போனால் 2வது இடம் வகிக்கிறது எங்கன்னா ராமநாதபுரம் அரண்மனையில தான் இந்த தசரா திருவிழா 2வது இடம் வகிக்கிற மாதிரி இருக்கு. இந்த திருவிழா ஒரு போரால தான் இந்த திருவிழா உருவாகிச்சு. மூக்கறுப்பு போர் அப்படின்னு ஒரு போர் 1623 தொடங்கி 1659 முடிவுக்கு வந்திருக்கு. இந்த போர் மூக்கறுப்பு போர் அப்படின்னா என்னன்னா ஒரு கொடுமையான ஒரு போர். ஒரு நாட்டோடைய மன்னன் இன்னொரு நாட்டு மீது படையெடுத்து போர் செய்யும் போது அங்குள்ள மக்களை அவமானப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கால சூழ்நிலையில அவங்களுடைய மூக்கையும் இந்த உதட்டு மீசையும் மொத்தமாக வைத்து அறுத்து எடுத்து கொண்டு போய் அந்த படை வீரர்கள் அந்த மன்னனிடம் சமர்ப்பிப்பாங்களாம். இது அவர்களை அந்த நாட்டு மக்களை அவமானப்படுத்துவதும் நாட்டை அசிங்கப்படுத்துவதுமாக இந்த போர் விளங்குகிறது. இது ஒரு சைக்கோ மாதிரி அந்த மன்னன் இருந்திருப்பான். இது எங்க அப்படின்னா மைசூர் மன்னனுக்கும் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருக்கும் இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மதுரை மக்களை மைசூர் மன்னன் மிகவும் கொடுமையாக இந்த பழிப்பாவச் செயலை செய்து போரை நடத்தியுள்ளான் மைசூர் மன்னன். திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கொடும் செயல் மதுரை மக்களுக்கு ஏற்பட்டு உள்ளது. திருமலை நாயக்கர் தன்னுடைய மனைவியின் மூலமாக ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மகாராஜாவிடம் இதற்கு உதவி புரிய வேண்டும் என்று தன் மனைவியை அனுப்பி தூது சென்றதாக வரலாறு கூறுகிறது. அவரும் ஒத்துக்கொண்டு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மகாராஜாவும் அவர்களுடைய போர்ப்படைகளும் ராமநாதபுரத்தின் வீர மறவர்கள் நிறைந்த போர்ப்படைகளுடன் சென்ற மகாராஜா மைசூர் படையை தகர்த்து எறிந்து அவர்களுக்கு மதுரை மக்களை எவ்வாறு அவர்கள் கொடுஞ்செயல் செய்து அந்த மூக்கறுப்பு போர் செய்தார்களோ அதே போல மைசூர் படை வீரர்களை ராமநாதபுரம் வீர மறவர் கூட்டம் அவர்களையும் இந்த மூக்கறுப்பு போர் செய்து அந்த மூக்குகளை அறுத்து அவர்கள் எப்படி அவர்கள் மகாராஜாவிற்கு சாக்கு மூட்டையில் கட்டி அனுப்பினார்களோ அதே போல செய்து அவர்கள் ஊருக்கு சென்று அவர்களுடைய இடத்திலேயே இந்த மாதிரி கொடும் செயலை நிகழ்த்தியதை பதிலுக்கு பதில் செய்து காட்டிய வீர மறவர்கள் ராமநாதபுரம் சமஸ்தான வீர மறவர்கள் செய்து காட்டியதுடன் அங்கிருந்த ராஜராஜேஸ்வரி சிலையையும் இங்கு கொண்டு வந்ததாக அவர்கள் வழிபட்டு வந்த ராஜராஜேஸ்வரி சிலையையும் இங்கு கொண்டு வந்ததாக சரித்திரங்கள் கூறுகிறது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட ராஜராஜேஸ்வரியின் சிலைதான் இன்று ராமநாதபுரம் அரண்மனையில் வீட்டிருந்து
அங்கு மைசூரில் நடக்கும் அந்த நவராத்திரி திருவிழாவுக்கு ஈடு இணையற்றதாக அங்கு எவ்வாறு நடைபெறுகிறோ அதே போன்று இங்கும் ராமநாதபுரம் அரண்மனையில் ஆண்டுதோறும் இந்த நவராத்திரி திருவிழா மிக கோலாகலமாக 10 நாட்கள் நடைபெறுகிறது. ராமாயணத்தில் சூர்பனகைக்கு மூக்கறுத்ததை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கொடுஞ்செயல், ஒரு மகாராஜா அடுத்த நாட்டு மீது படையெடுத்து வெல்வது மட்டுமல்லாமல் மக்களை கொடுஞ்செயல் செய்த இந்த கொடுமையான இதை வீர மறவர் கூட்டம் ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவால் இந்த போர் முடித்து வைத்தது என்ற பெருமை நமது தமிழக மக்களுக்கு நமக்கும் பெருமை அளிப்பது மிகவும் ஒரு உணர்ச்சிபூர்வ உற்சாகத்தை அளிக்கிறது. ஒரு போரால் உருவான இந்த நவராத்திரி திருவிழாவை நாமும் உற்சாகத்துடன் கொண்டாடுவோம். நன்றி.